ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, யூஎஸ்ல தியேட்டர்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, தியேட்டர்ல சீட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்க போறோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சினிமார்க் வாசல்ல தான் நிக்கிறோம். இன்னைக்கு டூட் அண்ட் பைசன் படம் போயிட்டு இருக்கு. நேத்து நாங்க ஃபர்ஸ்ட் ஷோ டூட் வந்துட்டோம். பைசன் பார்க்க முடியல, ஏன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல போயிட்டு இருந்தாலும் பைசன் பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு பைசன் படம் பார்க்க வந்திருக்கோம். சினிமார்க்கோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்க ஒரு மெம்பர்ஷிப் கார்டு கொடுப்பாங்க. அந்த மெம்பர்ஷிப் கார்டுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, மந்த்லி 10 பிளஸ் டாக்ஸோட ஒரு $11 மந்த்லி நீங்க பே பண்ணணும். அண்ட் நீங்க அந்த கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ்ல எதுவுமே கிடையாது, டிக்கெட் காஸ்ட் மட்டும்தான் வரும். அண்ட் அதை வச்சு நமக்கு நிறைய ப்ரொமோஷன் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஈவன் மந்த்லி ஒரு டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஈவன் அந்த மாசத்துக்கு அந்த டிக்கெட்டை உங்களால் யூஸ் பண்ண முடியலனாலும் அது ரோல் ஓவர் ஆகிட்டே வரும், நீங்க எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்குறோம்ல, அதுலயும் சம் பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ்லாம் இருக்கு. அண்ட் டிக்கெட் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பைசன் மூவி வந்து $13 தான். பட் பெரிய பெரிய படம் வந்துச்சு, ரஜினி படம், கமல்ஹாசன் மூவி, விஜய், அஜித் அவங்க படம்லாம் வந்ததுன்னா டிக்கெட் காஸ்ட் $30 வரைக்கும் போகும். அண்ட் அந்த வீக்கெண்ட் முடிஞ்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. அண்ட் ஒன் மோர் ஆஃபர் இங்க என்ன இருக்குன்னா, டியூஸ்டே ஆஃபர் இருக்கும். எப்பவுமே டியூஸ்டேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா $6 இருக்கும், $6.5 இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்தீங்கன்னா கம்மியா இருக்கும். பட் பெரிய படத்துக்குமே அந்த இமீடியட் வீக் டியூஸ்டே ஆஃபர்லாம் இருக்கவே இருக்காது. 1 வீக் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் வர டியூஸ்டே மட்டும் தான் ஆஃபர் இருக்கும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பைசன் மூவி 4 tickets. நாலு டிக்கெட் எடுத்திருக்கோம். ஒரு டிக்கெட்டோட ரேட் வந்து $13.50. ஸோ இப்போ டேரெக்டாக இங்கே வந்து எடுத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம இங்கே கியாஸ்க் இருக்கு, அதுலேயும் எடுக்கலாம், அங்கேயும் சர்வீஸ் சார்ஜ்லாம் கிடையாது. பட் நம்ம ஊர் மாதிரி தான், ஆன்லைனில் எடுத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ்லாம் இருக்கு. வாங்க இப்போ கியாஸ்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பைசன் போயிட்டு இருக்கு 6:20 PM. அண்ட் டூடும் போயிட்டு இருக்கு. நேற்று நாங்கள் வந்து டூட் பார்த்தோம், இன்னைக்கு பைசன் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், டைம், டேட்டு, டைமு, எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஒன் டிக்கெட் வந்து $13.50. அண்ட் சைல்டுக்கு வந்து 9.75, சீனியர் சிட்டிசன்னா அவங்களுக்கு 9.75. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 டிக்கெட்ஸ் எடுத்திங்கன்னா டேரெக்டாக $54 தான். எங்கள் சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது. இங்கே செலக்ட் சீட்ஸ், நம்ம உள்ளே போயிட்டு நம்ம சீட் செலக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த சீட் வேணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு 4 சீட் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி ரிசர்வ் சீட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்து ஸ்கேன் பண்ணி நெக்ஸ்ட் உள்ள போனால் டிக்கெட் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு தியேட்டர் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் தான். இங்கே இங்கிலீஷ் மூவிலேருந்து தெலுங்கு மூவி, தமிழ் மூவி எல்லாமே போயிட்டு இருக்கு. இதுதான் பைசனோட ஸ்க்ரீனு, ஸ்க்ரீன் 17. ஸோ இன்னும் இப்போ 6 o'clock தான் ஆகுது, இன்னும் 20 minutes இருக்கு. பட் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், தியேட்டர்லாம் எப்படி இருக்கும்னு காமிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes பேராக வந்திருக்கேன். உள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்க நம்ம போய் ஸ்க்ரீன் எப்படி இருக்கு, தியேட்டர்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். அண்ட் இதுதான் ஸ்க்ரீனு. இன்னும் ஷோ ஆரம்பிக்காதனால எல்லாமே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் இதுதான். ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 3 rows இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாக ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அண்ட் இங்கே சேர்லாம் பார்த்தீங்கன்னாமே ஃபுல்லாக சீட்ஸ் எல்லாமே ரெக்லைனர் சீட்ஸ் தான். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2, இந்த கார்னர் 1, அந்த கார்னர் 1. இந்த 2 கார்னருமே வந்து ஸ்பெஷலி சேலஞ்ச், அவங்களுக்காக தனியாக வச்சுருவாங்க. மற்றதெல்லாம் இதெல்லாம் நம்மளோட சீட்ஸ். இப்போது நான் உங்களுக்கு ரெக்லைனர் எப்படி ஒர்க் ஆகும் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் சீட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது.
இங்கே ஃபுல்லாகவே வின்டர் அண்ட் சம்மர் அப்படி தானே இருக்கும். ஸோ வின்டர்லலாம் உங்களுக்கு வந்து ஹீட் வேணும்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே பார்த்தீங்களா இருக்கும். ரொம்ப ஹையாக வச்சுக்கலாம், லோவாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாஞ்சிக்கலாம். நல்லா ஜாலியாக இப்படி சாஞ்சிட்டு இப்படி பார்க்கலாம். இங்கே ஹோல்டர் இருக்குது, வச்சுக்கலாம். ஸோ வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, படம் பார்த்தாச்சுங்க. படம் சூப்பராக இருக்குது. படத்தில் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக படம். மாரி செல்வராஜ் மூவி எப்போவும் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா பண்ணியிருக்காரு. துருவோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. பட் படம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு விக்ரம் தான் ஞாபகம் வர்றாரு. ஃபுல்லாக துரு வந்து விக்ரம் மாதிரியே இருக்காரு. ஃபைனலி படம் க்ளோஸ் ஆகும்போது ஒரு நல்ல மெசேஜ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பை.